உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே. நம்ம ஆர்கே மெஸ்ஸுக்குள்ள வந்துட்டோம். நான் எல்லாமே சுத்தி பார்க்குறேன். எல்லாருமே ரொம்ப பிரம்மாண்டமா வந்து காய்கறி எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. பொதுவாகவே வந்து நம்ம எப்பவுமே வந்து வீட்டில் சமைக்கிறோம் அப்படின்னா ஒரு 2-3 பேருக்கு இல்லை 5 பேருக்கு சமைக்கிறோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கே வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கும். எப்படிடா சமைக்கிறது, எப்படி 5 பேருக்குலாம் சமைக்கிறது, அதுவே வந்து பெரிய ஆட்களாச்சு, எத்தனை பேருக்கு சமைக்கிறது அப்படின்னா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1000-2000 பேருக்கு தினமுமே சமைக்கிறாங்க. அவர்கள் எப்படி சமைக்கிறாங்க? இப்போ வந்து எல்லாருமே வந்து காய்கறியெல்லாம் வெட்டி முடிச்சுட்டாங்க. பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இது வரைக்கும் நான் இவ்வளோ காய்கறி எல்லாம் பார்த்ததே இல்லை. அவ்வளோ வந்து ரொம்ப பரபரப்பா வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப பொறுமையா நிதானமா எல்லாமே சரியா பண்ணணும் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, காய்கறி எல்லாம் இப்ப வெட்டி முடிச்சுட்டாங்க, அடுத்தது சமைக்க போறாங்க. வாங்க அவங்க எப்படி சமைக்கிறாங்க அந்த அழகை வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காய்கறி எல்லாம் வெட்டி வச்சுட்டாங்க, எல்லாமே தயாரா இருக்கு, சமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்க வந்து நானும் கூட சேர்ந்து அவர்களோட பரபரப்பா சமைச்சிட்டு இருக்கேன். என்னதான் வந்து காய்கறி எல்லாம் வெட்டி முடிச்சு இப்ப சமைக்க ஆரம்பிச்சாலும் ரொம்ப பரபரப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, என்ன பண்றது அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு. ஆனா இப்ப வரைக்கும் வெறும் சைவ உணவு மட்டும்தான் அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. அசைவம் வந்து சைவம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சமைப்பாங்க. ஏன்னா வந்து அது புதுசா வரணும், அப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷா நம்மளால சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க சைவத்துல வேற என்னெல்லாம் சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் ஆர் ஞானசேகர் மேடம். சரி சார், நானே காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப பரபரப்பா சமைச்சிட்டு இருக்கீங்க. எப்போ இந்த தொழிலுக்கு வந்தீங்க சார்? நான் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு 15 வயசுலேருந்து இந்த வேலை தான் பார்த்துட்டு, ஹோட்டல்லேருந்து அப்புறம் அந்த மிஸ்ஸு சினிமா கம்பெனிலேருந்து இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால் அது பெருசாக தெரியாது மேடம். சரி, எவ்வளோ 15 வயசுலேருந்து சொல்கிறீங்க? 15 வயசுலலாம் ஒரு 100 பேருக்கு 50 பேருக்கு அந்த மாதிரி சமைச்சிருக்கீங்க. இப்போ 1000-2000 பேருக்கு இங்கே சமைச்சிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு? 1000-2000 பேருக்கு சமைக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் இல்லை. முதல்ல பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சு, அது போக போக காலப்போக்கில் அது யூஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அது கரெக்டான டைமிங் கொடுக்குறது, இந்த வேலை ஒர்க்கு மேலே ஒரு லவ் போல் கரெக்டாக வந்துடுது மேடம். இன்னைக்கு பார்த்த எல்லாமே வந்து ஒரே சைவ உணவாக இருக்கு. அப்போ அசைவம் இன்னைக்கு இல்லையா? நான்வெஜ் இதுக்கு 10 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். நான்வெஜ் 12 o'clock எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். நிறைய ஐட்டம் நான்வெஜ் இருக்குது, எறா, மீன், நண்டு எல்லாமே இருக்குது. சரி, இப்போ சைவத்தில் என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க? சைவத்தில் சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், காரக்குழம்பு எல்லாமே பண்ணியிருக்கோம். கீரை பொரியல், வாழைத்தண்டு பொரியல் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம். நான்வெஜ்ஜில் சிக்கனு, மட்டன் எல்லாமே இருக்குது. அப்புறம் தான் அதை ஆரம்பிக்கிறோம். அதே அசைவம் மட்டும் லேட்டாக சமைக்கிறோம். அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து சைவத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான்வெஜ்ஜை சமைக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா இது அதுவும் மாற்றி மாற்றி ஏதாவது மிக்ஸ் ஆகிடக்கூடாது. அதனால் வந்து சைவ ஐட்டத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நான்வெஜ் ஆரம்பித்து செய்வோம். அதான் என்னுடைய லைனாக வரும் வேலை. அப்போ தான் சுத்தமாகவும் இருக்கும். அதுக்காக தான் அப்படி பண்ணுறது. சரி, மதிய உணவுக்கு காலையிலே எழுந்து சமைக்கிறீங்களே, எப்போ ஆரம்பிப்பீங்க? அப்போ காலையிலே ஒரு ஆர்டரை பொறுத்து, அதாவது வந்து ஒரு 1000 பேர்னா ஒரு 2 மணிக்கு எழுந்திக்குவோம். இப்போ ஒரு 500 பேர் 600 பேர்னா ஒரு 3 மணிக்கு எழுந்திருப்போம். 3 மணிக்கு தான் கரெக்டான டைம். 3 மணிக்கு எல்லாருமே எழுந்துச்சி வேலையை ஆரம்பிச்சிருவோம். சரி, மதிய உணவுக்கே இப்போ 3 மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னா அப்போ காலையில் டிஃபன்லாம் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? காலைல டிஃபனுக்கு தான் 3 மணிக்கு எழுந்துச்சி லஞ்சு ரெடி பண்ணிட்டு அதே நான் ஷாப் ஓடிக்கிட்டே இருக்கும். மணி 12 மணி வரைக்கும் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். 12 மணிக்கு கட் பண்ணி மறுபடியும் 3 மணிக்கு ஈவினிங் டிஃபனுக்கு வருவோம். 3 மணிக்கு வந்து ஒரு 7 மணி வரைக்கும் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். அது நான் ஷாப் போயிட்டே தான் இருக்கும் வேலை. அப்போ தொடர்ந்து இப்படி சமைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ ஓய்வு எடுத்துப்பீங்க நீங்கள்? ஓய்வு தான் 12 to 3 மணி வரைக்கும் ஓய்வு. 3 மணி நேரம் தான். 3 மணி நேரம். அதை கட் பண்ணால் 3 to 7 மணிக்கு ஒர்க்கு முடிஞ்சு 7 to நைட்டு 2 மணி வரைக்கும் அதே தான் டைமிங். அதான் டைமிங். சரி, எப்பயாவது வந்து எதாவது சமைக்கும் போது மறந்துருக்கீங்களா? இதை உப்பு போடுறது மாதிரி. ஏன்னா வீட்டில் சமைக்கும் போதே வந்து அப்போ நிறைய டைம் மிஸ் ஆகிக்குது. அதாவது வந்து சில டைமு மிஸ் ஆனால் சொல்லுவாங்க, அதை நான் சரி பண்ணிக்குவோம். இதை போல் இன்றைக்கி உப்பு கம்மியாக இருந்துப்பா, கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்து சொன்னால் சரி ஓகே, அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த போல் நான் மாற்றி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். மறுநாள் சரி பண்ணிக்குவோம். அது நிறைய டைம் நடந்துக்குது. அதை சரி, எப்போவுமே வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் கொடுப்பீங்களா? இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்லேயே வந்து 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் 2-3 ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? அது ரெடி பண்ணி கொடுப்போம். மேக்ஸிமம் 5000 பேருக்கு வரைக்கும் இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். 5000 பேர் வரைக்கும் பிகில் படத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். 5000 பேருக்கு சமையல் பண்ணி கொடுத்துக்குறோம் நான். அது மாற்றி அதுக்கேற்ற ஆள் இருக்குது. அந்த ஆள் டீமை வச்சு
ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அந்த டைமிங் கொடுத்துருவோம் மேடம். சரி, இப்போ 5000 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னா அதே 3 மணிக்கு தான் எழுந்துப்பீங்களா, இல்லை அதுக்கு 2 மணிக்கு எழுந்திருப்போம். அதான் 1 ஹவர் முன்னாடி எழுந்துச்சு எல்லாம் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி அதுக்கு தகுந்த ஆள் வச்சுக்குவோம். இப்போ ஒரு 10 பேர் வேலை செய்கிறோம், அது ஒரு 20-25 பேர் போட்டு ரெடி பண்ணிக்குவோம். அதை ரெடி பண்ணி அந்த டைமிங் கொடுத்துருவோம் மேடம். சரி, இப்போ வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி சமைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நடிகர் நடிகைகள்லாம் வந்து தனியாக கேட்பாங்கல்ல, ஆமாம். அவங்களுக்கு எப்படி சமைப்பீங்க? அதையும் தனிமையாக சமைச்சு கொடுப்போம். அதாவது வந்து அவங்களுக்கு நான்வெஜ் தனியாக, இப்போ ஆக்டிவ்லாம் அவங்களுக்கு பிடிச்சதை சொல்லுவாங்க. இப்போ விஜய் சார் வந்து தனியாக அவருக்கு எந்த ஐட்டம் கேட்குறாரோ அந்த ஐட்டம் பண்ணி கொடுத்துருவோம். மட்டன், சிக்கன் இந்த போல் ஏதாவது பண்ணி கொடுத்துருவோம். அது தனித்தனியாக இருக்கும். காமன் வந்து சாம்பார், ரசம், கூட்டு பொரியல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். இப்போ ரஜினி சாருக்கு மட்டும் தனியாக சமையல், அவருக்கு வந்து இந்த உப்பு இதெல்லாம் சேர்க்காத சமையல் அவருக்கு தனி. அதனால் ஆக்டர்கள் சில ஆக்டர்களுக்கு தனித்தனியாக பண்ணி தரோம். சரி, இப்போ நான் ஒரு நடிகர்கள் பேர்லாம் சொல்கிறேன், சில நடிகர்கள் பேர்லாம், அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சமைச்சு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்ல முடியும்? ஓகே மேடம். கமல் சாருக்கு என்ன சமைச்சு கொடுத்துருக்கீங்க? கமல் சாருக்கு வந்து அதாவது வந்து நான்வெஜ் நிறைய ஐட்டம் செஞ்சு தந்துடுறோம். எறா தூக்கு, சொரா புட்டு இதை போலலாம் நிறைய வெரைட்டி செஞ்சு தந்துடுறோம் கமல் சாருக்கு. விஸ்வரூபம் படத்துலேருந்து நாங்கள் தான் செய்கிறோம், நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருவோம் கமல் சார். பாராட்டி இருக்காரா கமல் சார் உங்களை கூப்பிட்டு? இல்லை இது ஒன்று, அதாவது விஜய் சேதுபதி சார் என்னை பாராட்டிக்கிறாரு. எவ்வளோ நல்லா இருக்கு, சமையல் நல்லா இருந்து மாஸ்டர்கிட்ட சொல்லுங்கன்ட்டு சில கிஃப்ட்லாம் கொடுத்து அனுப்பிச்சிக்கிறாரு. அதாவது வந்து வேற ஒருத்தவங்க ப்ரொடக்ஷன் மூலியமாக கொடுத்து அனுப்பிச்சிக்கிறாரு. ஒரு டைம் இந்த கருப்பன் படத்துக்கு சமையல் பண்ணும்போது விஜய் சேதுபதி சார் நல்லா இருந்துச்சு, எல்லா ஐட்டமும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் சொல்லி ப்ரொடக்ஷன் மூலியமாக எனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்து அனுப்பிச்சார். அதெல்லாம் அப்புறம் பிகில் படத்துக்கு விஜய் சாருக்கு செஞ்சு கொடுத்தேன். எனக்கு ஒரு 4 கிராம் தங்காய், ஸ்வீட் பாக்ஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க. நயன்தாரா மேம்க்கு சிக்கன் லாலிபப்பு, சிக்கன் போன்லெஸ்ஸு, இதெல்லாம் வஞ்சர மீன் ரோஸ்ட் இதெல்லாம் சாப்பிடுவாங்க, நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவோம். ரஜினி சாருக்கு சமைக்கும் போது மட்டும் எதுவுமே உப்பு காரம்லாம் அவ்வளோவா சேர்க்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, வேற ஏதாவது? சார் வந்து இப்போ டயட்டில் இருக்கிறதுனால உப்பு காரம் இதெல்லாம் சேர்லாம் ஆர்கானிக் சமையல் தான் இருக்குது. அவர் காய்கறியே தனிமையாக வந்துடும். தனியாக வந்து அதை மட்டும் வெஜிடபிள்ஸ் தான் இப்போ சாப்பிட்றாரு. மோஸ்ட்லி இப்போ நான்வெஜ்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை சார். இப்போ சார் வந்து தென அரிசி சாப்பாடு, ப்ரௌன் அரிசி சாப்பாடு, வெஜிடபிள்ஸு இதான் சாப்பிட்றாரு. எப்போயாவது டைம் நாட்டுக்கோழி குழம்பு ரசம் போல் கேட்பார், அதை வச்சு கொடுப்போம். அப்புறம் வஞ்சர மீன் குழம்பு வச்சு தந்துக்கிறோம், இதெல்லாம் பண்ணி தரோம். சூப் வச்சு தந்துக்கிறோம். ரஜினி சாருக்கு சந்திரமுகிலேருந்து இந்த மெஸ்ஸில் தான் சாப்பாடு சாப்பிட்டுருக்குறாரு ரஜினி சாருக்கு. இதெல்லாம் பண்ணிக்கிறோம். சரி, இன்னைக்கு ஆர்கேஎம்எஸ்ல என்ன ஸ்பெஷல் சார்? இன்னைக்கு வந்து சாம்பார் சாதம் தான் ஸ்பெஷல். அதாவது வந்து இன்றைக்கி ஒரு சாய்பாபா கோயிலுக்கு ஏஎம் ரத்தன சார் கோயிலுக்கு, சாய்பாபா கோயிலுக்கு ஒரு 40 கிலோ சாம்பார் சாதம் போகுது. பிரிஞ்சி இன்றைக்கி வந்து ஏஜிஎஸ் படம் இருக்குது, விஜய் சார் படம் நடக்குது. அதுக்கு வந்து ஸ்பெஷல் வந்து மட்டன், சிக்கன் இதெல்லாம் வரும். இதுக்கப்புறம் தான் வரும். விஜய் சாருக்குன்ட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க, அதை பார்த்து அவர் சாருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம். அப்புறம் தான் ஆரம்பிக்கணும் அதெல்லாம். சரி சார், எப்பவுமே வந்து சங்கர் சார் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா படம் எடுப்பாரு. அப்ப நிறைய பேர் வேலை பார்ப்பாங்கல்ல, அவருக்கு எப்பயாவது சமைச்சு கொடுத்துருக்கீங்களா அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்? சாருக்கு வந்து எந்திரன் 2க்கு சமையல் பண்ணி, ரோபோ 2க்கு சமையல் பண்ணி கொடுத்துக்கிறோம். ரொம்ப ஐட்டம்லாம் கேட்க மாட்டார். அதாவது 2-3 ஐட்டம் நல்லா பண்ணி கொடுத்துருவா போதும், நல்லபடியாக சாப்பிட்டு ஓகே. எதுவும் சாப்பாடுனால குறை சொல்ல மாட்டார். நல்லா இருந்தால் யார்கிட்டயா சொல்லுவார் நல்லா இருக்குப்பான்னு சொல்லிட்டு வருவார். சரி சார், இப்போ வந்து சைவத்தோட ஸ்பெஷல் சொல்லிட்டீங்கல்ல, அசைவம் என்ன சமைக்க போறீங்க அதை மட்டும் சொல்லிடுங்க. அசைவம் இப்போ கொஞ்சம் நேரம் வந்து அதான் வந்து சிக்கன் ரெடி பண்ண போகிறோம், தலைகறி, மட்டன் ரெடி பண்ண போகிறோம், இதெல்லாம் இப்போ ரெடி பண்ணோம். சரி சார், அதையே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாமா? நம்ம பார்க்கலாமா அப்படியே ஒன்று ஒன்றா? பார்க்கலாம். ஒரு 10 கிலோக்கு ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு மசாலா எல்லாமே இப்போ ரெடி பண்ண போகிறோம். கண்டிப்பாக சார். ஓகே மேடம், ஓகே, நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன? மணிகண்டன். சரி சார், நீங்கள் எத்தனை வருஷமா இந்த தொழிலில் இருக்கீங்க சார்? 12 வருஷமா. 12 வருஷமா இருக்கீங்க. நீங்கள் எந்த ஊர் சார்? திருவண்ணாமலை. சரி, ஓகே சார். இங்கே நிறைய சமைச்சிக்கிட்டே இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எப்பயாவது பரபரப்பாக இருக்கா, டென்ஷனெல்லாம் இருந்திருக்கா சார்? இருந்திருக்கு. எப்பவுமே டென்ஷனாக இருக்குமா? ஆமாம், வேலை முடியும், நல்ல சீக்கிரம் டைமுக்கு கொடுக்கணும், அதனால். சரி சார், இப்போ என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க சார்? இன்னைக்கு நீங்கள் என்ன சமையல், உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அவங்க? பொன்னாங்கண்ணி பொரியல், காரக்குழம்பு, ஆயில் ரோஸ்ட்டு, சரி, இன்னும் நிறையா இருக்குது நான்வெஜ் அப்படிலாம். நீங்கள் ரொம்ப விரும்பி சமைக்கிற ஒரு சமையல்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து இதை சமைக்கிறதுக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பாலக் சிக்கன். ஏன் சார்? அது சாப்பிட நல்லாயிருக்கும். சரி, ஓகே ஓகே, ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க, நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் ராமமூர்த்தி மேடம். சரி சார், எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? நான் ஒரு 15 வருஷமா இருக்கேன் மேடம். 15 வருஷமா இருக்கீங்க. நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட் சார்? எது உங்களுக்கு செம்மையாக சமைக்க வரும்? சமையல் அந்த சட்னியில், சமையலில் ஸ்பெஷல் வந்து தேங்காய் சட்னி தான் இப்போ ஃபேமஸானது. தமிழ்நாட்டிலே தேங்காய் சட்னி தான் ரொம்ப ஃபேமஸானது மேடம். தேங்காய் சட்னி டெய்லி தேங்காய் சட்னி கொடுப்போம்.
அப்புறம் தோரம்பருப்பு துவையல், மல்லி துவையல், புதினா சட்னி, புதினா துவையல், இந்த பல ஐட்டங்கள்லாம் மசாலாலாம் கொடுத்துருக்கோம். சரி சரி. இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு காலையில நீங்க கொடுக்கணும்ல உணவுலாம், அப்ப எப்ப சமைக்க ஆரம்பிப்பீங்க? ஏன்னா மதிய உணவே 3 மணிக்குன்றாங்க. அப்ப காலையில எல்லாம் எப்ப சமைக்க ஆரம்பிப்பீங்க? காலையில் 2 மணிக்கு எழுந்திப்போம் மேடம். காலையில் 2 மணிக்கு எழுந்து சாசி ஆடினா 2 மணிக்கு எழுந்திப்போம். கம்மியாடுனா 3 மணிக்கு எழுந்திப்போம். 3 மணிக்கு 5:30 மணிக்கு கொடுக்கணும் மேடம். 5:30 மணிக்கு கொடுத்தோம்னா அவங்க எடுத்துகிட்டு 6 மணிக்கு போயிடுவாங்க. போயிட்டு அப்புறம் 8 மணிக்கு ஆரம்பிப்போம். 8 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணி ஆயிரும் மேடம். வேலை முடியாது. சரி சார். காலையில என்னெல்லாம் உணவு சமைப்பீங்க? ஆர்கேஎம்எஸோட ஸ்பெஷல் என்ன? ஆர்கேஎம்எஸ்ல நண்டு மசாலா இருக்குது. காலையில ஆமாம், வஞ்சிரம். காலையில் டிஃபன் ஆர்கேஎம்எஸ் காலையில் டிஃபன் வகைகள் வந்து கோதுமை உப்புமா, தோசை, ஆனியன் தோசை, மசாலா தோசை, அப்புறம் ராகி தோசை, கோதுமை தோசை. ஸ்பெஷலுங்கிறது ராகி தோசை போடுவாங்க ஸ்பெஷலுக்கு. ஆமாம், பைனாப்பிள் தோசை, ஆப்பிள் தோசை. பைனாப்பிள் தோசை பைனாப்பிள் மிக்சியில் அடித்து மாவில் கலந்து அப்புறம் போடுவாங்க பைனாப்பிள் அதெல்லாம் தோசை. கேட்பாங்களா வெளியில இருந்து ப்ரொடக்ஷன்? ஆமாம் மேடம், படத்தில் பெரிய ஸ்பெஷலுக்கு கேட்பாங்க மேடம். பெரிய ஸ்பெஷலாக பெரிய ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க மாஸ்டர். அந்த மாதிரி என்ன சிறப்பான தனித்துவமான உணவுகள்லாம் இருக்கு காலையில? பைனாப்பிள் தோசை சொன்னீங்க, வேற என்னெல்லாம் இருக்கு தனியா? வேறு பொடி தோசை போடுவாங்க, ஆனியன் தோசை, முட்டை தோசை, எல்லா ஐட்டமும் போடுவாங்க. அவங்க என்ன ஐட்டம் கேட்காங்களோ அங்கே போட்டு கொடுப்பாங்க. பைனாப்பிள் தோசை சொன்னோன்னே எனக்கே அது ரொம்ப புதுசா ஆமாம் மேடம், பைனாப்பிள் தோசை வந்து அது பைனாப்பிளை மிக்சியில் அடித்து வடிகட்டி மாவோட கலந்து அதில் மிளகுத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் கலந்து பொடி போட்டு அதை சாப்பிடுவாங்க. சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மேடம். சரி சார். இப்போ காலையிலேயே வந்து நீங்கள் இவ்வளோ பேருக்கு சமைக்கிறீங்களா? அப்போ மதிய உணவு அதெல்லாம் சமைக்கணும். அதுக்கப்புறம் எப்போ தான் ஓய்வு எடுப்பீங்க நீங்கள்? எங்களுக்கு ரெஸ்ட்டு, சினிமாக்காரங்களுக்கு ரெஸ்ட்டுன்னு கிடையாது மேடம். எப்போ ரெஸ்ட்டு வரும், எப்போ வேலை வரும்னு தெரியாது. திடீர்னு இருப்பாங்க, இப்போ தூங்கிட்டு இருப்பான், 2 மணிக்கு எழுந்திருப்பான். சில நாள் தூக்கம் இருக்காது, சில நாளைக்கு ரெஸ்ட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அந்த இதெல்லாம் பார்க்க வேண்டிய இருக்கலாம் மேடம். எல்லாமே சினிமாக்காரங்களுக்கு தூக்கம் இருந்தாலே வேலை இருக்காது மேடம். சரி. அந்த மாதிரி கடைசி நிமிஷத்தில் வந்து ஆர்டர்லாம் கொடுத்துருக்காங்களா? இப்போ எங்களுக்கு உடனே வேணும், லாஸ்ட் மினிட் ஆர்டர் அந்த மாதிரிலாம் வந்திருக்கா உங்களுக்கு? ஆமாம் மேடம், அதனால டக்குன்னு ஒரு மணி நேரத்தில் கொடுக்கணும்னு சொல்லிடுவோம். 1 மணி நேரத்தில் ரெடி ஆயிரும் மேடம். 1 மணி நேரத்தில் எப்படி ரெடி? அதுக்கு வந்து பிரிஞ்சு இதுவில் போட்டுருவோம். தக்காளி சாதம், வெஜிடபிள் பிரிஞ்சு அதை வந்துட்டு அந்த ரெடியும் போட்டுருவோம். சரி சரி. இங்கே இருக்கும்போது எனக்கே வந்து எனக்கு கண்ணெல்லாம் எரியுது. நீங்கள் எப்படி சார் இருப்பீங்க? மேடம், வேலைக்கு வந்தாச்சு, உழைக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும். இப்படிங்கிறதுல ஓனரும் கஷ்டப்பட்ட ஆள் தான். எங்கள் ஓனரும் சின்ன பிள்ளைலாம் கஷ்டப்பட்டு தான் மேன்மைக்கு வந்த ஆள். இன்றைக்கி அவர் எங்களை வேலை கொடுக்காருன்னா அவருக்கு ரொம்ப பெருமை. 10 பேருக்கு 40 பேர் 50 பேருக்கு வேலை கொடுக்காரு. அவர்கிட்ட ஒரு 10 பேர் 20 பேர் போயிருக்காங்க. அதனால் அவரும் கஷ்டப்படுறாரு, நாங்களும் கஷ்டப்பட்டு தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். சரி சரி. எப்போ வருவாங்க சார் ப்ரொடக்ஷன் யூனிட்ல சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போய்? வருவாங்க மேடம். இப்போ 9:30 மணிக்கு வருவாங்க. 9:30 மணிக்கு வராங்க மேடம். 9:30 மணிக்கு வந்து மத்தியான உணவே எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? ஆமாம், 9:30 மணியில் 11:30 மணிக்குள்ள போயிடுவாங்க மேடம். 11:30 மணிக்கு போயிடுவாங்க. அங்கே 1 மணி சாப்பாடு, 1 மணி சாப்பாடு மேடம். அதனால் 12 மணிக்குள்ள போயிடுவாங்க. ஆமாம், அதுக்குள்ளே ஐட்டம் நான்வெஜ் ஐட்டங்கள் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. நண்டு ஸ்பெஷல்னா நண்டு ஸ்பெஷல். இங்கே நண்டு தான் ஸ்பெஷல். நண்டு ஸ்பெஷல், வஞ்சிர மீன், நண்டு ஸ்பெஷல். நண்டு சாப்பிடவும் கிடையாது. நம்ம சாப்பிட மூலிகை 15 வகை மூலிகை சேர்ந்த இது மசாலா வரும். அதனால் நண்டு ஸ்பெஷல், நல்ல ஸ்பெஷல் மேடம். சரி. உங்களுக்கு எது சார் சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? இதை சமைக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ இஷ்டம். வந்து மாஸ்டர், நான் வந்து மாவு அரைக்கிறேன். மாவு எந்தெந்த ஐட்டம் கொடுக்கணுமோ அவரோட சொன்னார். மசாலாவும் நீங்கள் தான் அரைப்பீங்க? ஆமாம், மசாலா தான் நாங்கள் தான் அரைக்கிறோம். என்னென்ன மசாலாலாம் சார் அரைப்பீங்க? மசாலா நான் வருது பாருங்க. அது மசாலா இல்லை, மசாலா கொடுத்துருப்பாங்க. அதில் அங்கே தக்காளி வெங்காயமெல்லாம் போட்டு வணக்குவாங்க மேடம். எல்லாம் வணக்கி கொடுத்து கொடுப்பாங்க. அப்புறம் நான் அரைச்சி கொடுக்கணும் மேடம். அரைச்சி கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம். நைட்டில் 12 மணி 11 மணி ஆகும் படுக்கிறதுக்கு. ஆர்டர் வர தான் மாவு அரைச்சி கொடுக்கணும் மேடம். அந்த மாதிரி நடக்குது. தூக்கம் கிடையாது. 12 மணிக்கு எப்படி தூங்கி 3 மணிக்கு எழுந்துக்கிறீங்க? ஆமாம் மேடம், நம்ம வேலைக்கு வந்தாச்சு. தொழில் மேடம். தொழில்னால அப்புறம் நம்ம நம்பி சினிமாக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க. பெரிய பெரிய பிடிச்சிங்க பணம் போட்டு எடுக்காங்க. நம்ம செஞ்சு கொடுக்கணும் மேடம். செஞ்சு கொடுத்தா தான் நமக்கு இது பண்ணுவாங்க. சரி சரி. எப்பயாவது பாராட்டியிருக்காங்களா உங்களை யாராவது இவ்வளோ நல்லா உழைக்கிறீங்க அப்படின்னு? ஆர்கேஎம்எஸ் தான் ஃபேமஸ் மேடம். ஆர்கேஎம்எஸ் எல்லா பக்கம் ஃபேமஸ் ஆகிடுச்சு. கண்ணன் வச்சு நல்லா ருசியாக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லா ஐட்டமும் நல்லா பண்ணுறாங்க, நீட்டாக பண்ணுறாங்க, தரமான பொருள் அப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சார். சமைக்கும் போது வந்து எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப நல்லா சமைப்பீங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து அதை தூய்மை செய்யணும், துடைக்கணும், எல்லாமே துடைச்சி க்ளீனாக வச்சுக்கணும்ல. டெய்லி கழுவிடுவாங்க மேடம். எப்போ அதை பண்ணுவீங்க? ஏன்னா சமைக்கிறதுக்கே நேரம் இல்லையே இங்கே. 12 மணி முடியும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி சோப் ஆயில் போட்டு கழுவுறாங்க மேடம். டெய்லி கிளியர் பண்ணிடுவாங்க. சுத்தமான காவா பக்கத்தில் இருக்க முடியாது மேடம். டெய்லி சுத்தம் பண்ணிடுவாங்க. எல்லா காய்கறியும் நீட்டாக வெட்டி நீட்டாக கழுவி கொடுத்துருவாங்க. ஆமாம், 12 மணிக்கு பாருங்கள், 12 மணிக்கு பாருங்கள், 12 மணிக்கு கழுவிடுவாங்க. எல்லாமே நீட்டாக கழுவிடுவாங்க. பாத்திரங்களும் நீட்டாக டெய்லி சுத்தம் பண்ணிடுவாங்க. அதனால்
தூய்மையாவும் இருக்கும் கண்டிப்பா. தூய்மையாகவும் இருக்க மாட்டோம், சுத்தமாகவும் நீட்டாகவும் இருக்க மாட்டோம் அந்த பொருள். அதான் ஆர்கேஎம்எஸ்க்கு பெரிய பெரிய கம்பெனிங்க, ரஜினி படம், கமல் படம், விஜய் படம், அஜித் படம், பெரிய பெரிய கம்பெனிங்க தான் இங்கே வர்றது சார். அது பண்ணனால தான் பெரிய பெரிய கம்பெனி வருது. சும்மா சாதாரண கொடுத்தா வரா மேடம். இப்போ ரஜினி படம் பண்ணிகிட்டு இருக்காரு, ரஜினி படம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆமாம், இப்போ இன்னொரு படம் விஜய் படமும் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரே நேரத்துல 2-3 ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்க்கும் அப்ப சமைச்சு கொடுத்துருவீங்க. 1000 பேருக்குனாலும் ஒரே டைம் தமிழ் ஏற்றி இறக்கிறாங்க மேடம். 1000 பேருக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் வேலை. அப்போ உழைச்சிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆமாம், வேலைக்கு என்ன 12 மணி முடியுதா 2 மணிக்குள்ள வரும் மேடம். அப்புறம் 2 மணிக்கு வந்து நைட்டு 7 மணிக்கு முடியும். 7 மணிக்கு முடிஞ்சுட்டா எல்லாம் படுக்க போயிடுவாங்க. அப்புறம் நான் மாவு அரைக்கிறது 12 மணி ஆகும். அரைச்சி முடிச்சுட்டு 12 மணி படுக்கணும். அப்புறம் 3 மணிக்கு அவங்களோட எழுந்திரிச்சு வரணும். சரி சரி. இப்போ உணவு, காலை உணவு, மதிய உணவுலாம் சமைச்சிடுறீங்களா? நடுவில் இந்த ஸ்நாக்ஸ்லாம் கேட்பாங்களா, அதெல்லாம் சமைச்சு கொடுப்பீங்களா? ஸ்நாக்ஸ் அதான் 4 மணிக்கு ஸ்நாக்ஸ். என்னெல்லாம் சமைச்சு கொடுப்பீங்க ஸ்நாக்ஸ்? அவங்க 4 மணிக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் சமோசா போடுவாங்க, பச்சி, போண்டா, வடை. அவங்க என்ன ஐட்டம் கேட்காங்களோ, மேகி, அவங்க என்ன ஐட்டம் கேட்காங்களோ அதை போட்டு கொடுப்பாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஆமாம், வெளியே ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஸ்வீட் வேணும்னா வெளியே ஆர்டர், மிக்சர் காரம்லாம் வெளியே பண்ணிடுவாங்க. லட்டு எல்லாம் அங்கே போட்டுருவாங்க, லட்டு எல்லாம் போட்டு தான் இருப்பாங்க. ஓகே சார், ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வாங்க. ஓகே மேடம். இப்போ வந்து நான் பார்த்தேன் எல்லாருமே வந்து அப்படியே பரபரப்பாக சமைச்சிட்டு இருக்காங்க. இவர்கிட்ட கேட்டாலும் வந்து இவரும் நாங்கள் இன்னும் சமைக்கணும், ஸ்நாக்ஸும் வந்து எங்களுக்கு இருக்குது, நாங்கள் சமோசா பஜ்ஜி எல்லாம் பண்ணணும், வெறும் உணவு மட்டும் இல்லை, ஆனால் உழைப்பாளிகள் வந்து எப்பவுமே உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும், அவங்களுக்கு ஓய்வுன்றதே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அவரே வந்து ரொம்ப சிறப்பாக பதில் சொல்லியிருந்தாரு. வாங்க வேற என்னென்னலாம் அவங்க சமைக்க போகிறாங்க, இன்னும் என்னெல்லாம் வந்து ஆச்சரியங்கள் நம்மளுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. சிவா. சரி சார், நீங்கள் எத்தனை வருஷமா இந்த தொழிலில் இருக்கீங்க சார்? ஒரு 10 வருஷமா இருக்கு. 10 வருஷமா இருக்கீங்க. எவ்வளோ சமைச்சிருப்பீங்க சார் இது வரைக்கும்? ஒரு 2500 பேருக்கு சமைச்சிருப்போம். சரி சார், உங்களுக்கு வந்ததுலேயே ரொம்ப பெரிய ஆர்டர் என்ன சார்? எனக்கு ஆர்டரா ஒரு 4500 இட்லி ஊற்றிருக்கேன். இது வரையில 4500 இட்லி, ஒரு 250 கிலோ ரைஸ் வச்சுருக்கேன் தனியாக. சார் 4500 இட்லிலாம் எப்படி சார் பண்ணுவீங்க? கையில் தான் ஊற்றுவோங்க. ஒரு 2 மணிக்கு எழுந்துக்குவோம். ஒரு 5 மணிக்குள்ளே முடிச்சிடுவோம். 2500 இட்லி ஊற்றி முடிச்சிடுவோம். 4500 இட்லியும். சரி சரி. எப்பயும் இந்த வேலையெல்லாம் பண்ணும்போது சலிப்பு வந்திருக்கா சார்? இல்லை பழகிடுச்சு எங்களுக்கு. பழகிட்டாக்கா எதுவும் தெரியாது, அவ்வளோதான். கண்டினியூவாக செஞ்சுனே இருப்போம். ஆர்டர் அதிகமாக வந்தாலும் சலிப்பு தெரியாது, கம்மியாக வந்தாலும் சலிப்பு தெரியாது. நாங்கள் பாட்டில் வேலை பார்த்துட்டே இருப்போம். சரி சரி. இந்த உழைப்பாளர் தினம் அதுமா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எப்பவுமே வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கீங்கல்ல, ஓய்வு ஏதாவது எடுக்கிறீங்களா இல்லையா? ஒரு லஞ்ச் டைம் ஒரு 2.5 மணி நேரம், நைட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓய்வு எடுப்போம், அவ்வளோதான். அந்த டைம் எல்லாம் கண்டினியூவாக வேலை போயிட்டே தான் இருக்கும் எப்பவுமே. சரி சரி. எப்பயும் ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்கீங்களா இப்படி சமைக்கும் போது? வேலை கற்றுக்கும் போது புதுசில் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டா ஒன்றும் தவறெல்லாம் வராது, கரெக்டாக போயினே இருக்கும் வேலை அப்படியே. சரி சரி. இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உணவு அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்? எனக்கு இட்லி ரைஸ் வடிக்கணும், இட்லி ஊற்றணும். மற்ற டைமில் ஃப்ரீயாக டைமில் எல்லா வேலையும் கலந்து பார்க்கணும். அந்த மாதிரி பார்ப்பேன், எல்லா வேலையும் கலந்து. எல்லா வேலையும் தெரியும். புது புது உணவுலாம் யாராவது கேட்டிருக்காங்களா சார்? எப்பவுமே சாம்பார், ரசம் அதெல்லாம் தாண்டி புதுசாக வந்து இதை சமைச்சு கொடுங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்களா? நான்வெஜ்ஜில் கேட்டிருக்காங்க. நான்வெஜ்ஜில் விஜய் சார் கேட்பார், நாட்டுக்கோழி. அப்புறம் இந்த விஜய் சாருக்கு அவர் தான் சமைக்கிறது மாஸ்டர், ஸ்பெஷல் மாஸ்டர் சமைச்சுன்னுறாரு. நாட்டுக்கோழி கேட்பாங்க, இல்லைன்னா நாட்டுக்கோழி சூப்பு கேட்பார் விஜய் சார், அவ்வளோதான் கேட்பார் விரும்பி. அப்புறம் ரஜினி படத்துக்கு போனோம்னா ரஜினி சார் கேட்பார் நெத்திலி ரோஸ்ட்டு, அப்புறம் மத்தி மீன் கேட்பார், அவ்வளோதான். நீங்க அந்த மாதிரி புதுசா ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா சார்? நம்ம உணவு சமைக்கிறது இந்த இதுதான் நம்ம ஃபீல்டு தான், என் ஒர்க்கு தான். உள்ளெல்லாம் போக மாட்டோம், எங்கள் வேலையை முடிச்சுட்டு நாங்கள் இப்படியே பார்த்துட்டே இருப்போம். எல்லா வேலையும் கலந்து பார்க்கணும், அவ்வளோதான். சரி சரி. எப்பயும் லாஸ்ட் மினிட்ல ஆர்டர் கேன்சல்லாம் ஆயிருக்கா சார்? நிறைய பேர் 700 இட்லி எல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவோம். இல்லைன்னா வடபழனி கோயிலாண்டு போயிட்டு எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு வந்துடுவோம். அப்படியே வண்டியில் ஏற்றுவோம். நம்மளது மெஸ் வண்டி இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்படியே ஏற்றின்னு போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம். பாதி பில்லு தான் கொடுப்பாங்க. ஒரு 700 பேருக்கு கேன்சல் ஆகுதுன்னா ஒரு 350 பேருக்கு பில்லு கொடுப்பாங்க, அவ்வளோதான். இது 350 பேர் ஃப்ரீயாக தான் அப்படியே விட்டுருவோம். சரி, ஓகே ஓகே. ரொம்ப சிறப்பாக பதில் சார். சொல்லுங்க. ரவிச்சந்திரன். சரி சார், நீங்க எத்தனை வருஷமா இந்த தொழில இருக்கீங்க சார்? 40 வருஷமா இருக்கு. 40 வருஷமா இருக்கீங்களா சார்? எப்பயும் இந்த சலிப்புலாம் வருமா சார்? 40 வருஷம் ஒரே தொழில இருக்கு. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வேலை தொழில் கற்றுக்காச்சு. இதில் ஆர்வம் இருக்கும்போது இதில் செய்யணும், கண்டிப்பாக நம்ம எடுத்து செய்யணும். அவங்களுக்கு முதல்ல எப்படி ஆர்வம் வந்துச்சு சார் சமையல் எல்லாம்? அது சொல்ல முடியாது எப்படின்னு, எல்லாம் சின்ன வயசுலேருந்து அப்படியே வந்தது தான். சரி சார், 40 வருஷம் இந்த தொழிலில் இருக்கீங்க. எத்தனை வகையான உணவு இது வரைக்கும் சமைச்சிருப்பீங்க சார்? அது கணக்கே கிடையாது மேடம்.
என்ன கேட்குறாங்களோ எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். நான் வெஜிடேரியனில் என்ன செய்ய கேட்குறாங்க, நான்வெஜ் என்ன கேட்குறாங்க எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். சரி சார், நீங்கள் ஏதாவது புது வகையான உணவுகள்லாம் வந்து முயற்சி பண்ணியிருக்கீங்களா? நான் பொது வகையாக நம்ம எதுவும் முயற்சி பண்ணல மேடம். அவங்க கேட்குறத நம்ம செஞ்சு கொடுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சாக்கா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதுதான் மெயின். சில ப்ரொடக்ஷன் யூனிட் ஆனால் நீங்களே வந்து ஏதாவது புதுசாக சமைச்சு கொடுங்க அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா? இது வரைக்கும் கேட்டதில்லை மேடம். நடிகர் நடிகைகள் யாராவது அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா? ரஜினி சாருக்கு வந்து சிக்கன் குழம்பு பிடிக்கும். அது காரம் இல்லாமல் தான் செய்யணும் அவருக்கு. அவருக்கு வந்து ஃபுல்லாக வெஜிடேரியன் தான் இப்போ சாப்பிட்றது, நான்வெஜ்ஜே ரொம்ப சாப்பிட்றதில்ல. விஜய் சாருக்கு சமைக்கிறேன் இப்போ வந்து விஜய் சாருக்கு தான் இப்போ சமைக்கிறேன். விஜய் சாருக்கு தான் சமைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள். சரி, ஓகே ஓகே. அவர் ஏதாவது பாராட்டியிருக்காரா சார் உங்களுக்கு இது வரைக்கும்? லொக்கேஷனில் வர சொல்லி பாராட்டியிருக்கேன். கூப்பிட்டே பாராட்டியிருக்காரு. என்ன சொல்லுவார் சார் சமைச்சு? எல்லாம் நல்லா இருந்தது, இதே மாதிரி செய்யுங்க, யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் செய்யுங்க. அப்போ விஜய் சாருக்கு ஸ்பெஷலாக நீங்கள் தான் அவரு சமைப்பீங்க. ஹைதராபாத் போயிருந்தேன், அங்கே கூட பார்த்து பேசினார். சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குது, இதே மாதிரி செய்யுங்க. எல்லாம் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் இப்போ விஐபிக்கெல்லாம் நான் தனியாக செய்கிறேன். விஐபிகளுக்குனா அப்போ நீங்கள் தான் செய்வீங்க? தனியாக செஞ்சுட்டு. சரி, ஓகே ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்களா சார் விஜய் சார் வந்து ரொம்ப பாராட்டியிருக்காரு அப்படின்னா, வேற என்னெல்லாம் நடிகர்கள் உங்களை பாராட்டியிருக்காங்க? சிவகுமார் சார் பாராட்டியிருக்காரு, அப்புறம் சத்யராஜ் சார் பாராட்டியிருக்காரு. நான் லொக்கேஷனுக்கு போக மாட்டேன் பெரும்பாலும், நம்மளுக்கு இங்கே தான் வேலை. அங்கே போனாக்கா கூப்பிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் சமைக்கிறாருன்னு, அப்போது கூப்பிட்டு பாராட்டுவாங்க. சரி சார். எப்போவுமே ஆனால் வந்து நீங்கள் சொல்கிறீங்க லொக்கேஷன் போக மாட்டேன் அப்படின்னா, ஆனால் படம் வந்து ஒரே இடத்துல நடந்துகிட்டே இருக்காது, வேறு வேறு இடத்துல நடந்துகிட்டே இருக்காங்க சார். அப்போ அங்கெல்லாம் போயிருக்கீங்களா? போய் சமைச்சிருக்கீங்களா? இதுக்கு போயிருக்கேன், வெளிநாட்டுலாம் போயிருக்கேன். எங்கெங்க போயிருக்கீங்க? ரஷ்யா போயிருக்கேன் இப்போ மாற்றான் படத்துக்கு 40 நாள். அப்புறம் லண்டன் போயிருக்கேன் போடா போடி படத்துக்கு 90 நாள். அப்புறம் மலேசியா போயிருக்கேன் ஒரு 5 வாட்டி. இது குருவி படத்துக்கு போயிருக்கேன், கபாலி படத்துக்கு போயிருக்கேன், சைமா அவார்டு பிக்சருக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். இந்த மாதிரி வெளிநாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. சரி சார். அப்படி வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும்போது இந்த காய்கறியெல்லாம் கிடைக்காது சார். நம்ம ஊர் காய்கறிகள் எப்படி வெளிநாட்டில் கிடைக்கும்? கிடைக்காது. சில லண்டனில் வந்து ஓரளவுக்கு எல்லாம் கிடைக்குது. அப்போ கிடைக்காத நேரத்தில் என்ன சார் பண்ணுவீங்க? அது இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கிறது. சரி. அதே மாதிரி மசாலாவும் நீங்கள் தான் தயாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கே தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ வெளிநாட்டுகளுக்கெல்லாம் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவோம். எல்லாம் தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். சரி சரி. இப்போ போடா போடிக்கெலாம் வந்து கிட்டத்தட்ட 90 நாள் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே அப்போ எப்படி சமைச்சிங்க நீங்கள்? அங்கே எதுவும் எல்லாமே கிடச்சிதா? மசாலாலாம் எல்லாம் கிடச்சிது. சரி, ஓகே. அங்கே எந்த ஒரு குறையும் இல்லை, எல்லாமே கிடச்சிது. நல்லா அவர் இவர் பாராட்டினார், நல்லா சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கு. சிம்பு சாரும் ஹீரோயினி வரலட்சுமி அம்மா நல்லா பாராட்டினாங்க. சரி சார். இப்போ வந்து ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் சமைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இத்தனை பேர் தான் வர போகிறாங்க அப்படின்னா. ஆனால் அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் இன்னும் நிறைய பேர் வருவாங்க, வந்துகிட்டோ போயிட்டோ இருப்பாங்கல்ல. ஆமாம், அது எப்படி சமைப்பீங்க? அங்கே ஆள் வச்சுக்குவாங்க தொலைக்கு. இன்னும் ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் இருக்காது, நார்மலான ஐட்டம்ஸ் தான் இருக்கும். இப்போ இங்கே செய்கிற மாதிரி அதிகமாக ஐட்டம்ஸ் இருக்காது, சிம்பிளான ஐட்டம்ஸ் தான். சாம்பார், ரசம், கூட்டு பொரியல் அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, அதனால ஒன்றும் கஷ்டம் இருக்காது. சரி சரி. இது வரைக்கும் நீங்கள் நிறைய சமைச்சிருக்கீங்கல்ல சார், இதுலேயே வந்து ரொம்ப கஷ்டமான சமையல் அப்படின்னா என்ன? 40 வருஷம் சமைச்சிட்டீங்க, எதுவுமே கஷ்டம் இருக்காது, இருந்தாலும் வந்து இது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னா? கஷ்டம்னா இந்த எண்ணெய், சில பேர் எண்ணெய் போட வேணான்னுவாங்க, காரம் போடக்கூடாதுன்னுவாங்க, எனக்கு பச்சை மிளகாய் சேராதுன்னுவாங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யணும். சரி, ஓகே ஓகே. ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க, நன்றி சார். பரவாயில்ல. நிறைய சமைச்சிக்கிட்டே இருக்கீங்க, பரபரப்பாக இருக்கீங்க. எப்பவுமே இதே மாதிரி தான் பரபரப்பாக இருந்து சமைச்சிக்கிட்டே இருப்பீங்களா இந்த இடத்துல? ஆமாம் மேடம், இங்கே இந்த ஒர்க்குக்கு வந்தால் கண்டிப்பாக பரபரப்பாக சமையல் பண்ணிகிட்டே தான் இருப்போம். நிறைய ஐட்டம் இருக்குங்களா, அது சமையல் பண்ணி கரெக்ட் டைமுக்கு கொடுக்கணும். இதுக்காக தானே நம்ம வந்துக்கிறோம், அதனால் கரெக்டாக பண்ணிவிடுவோம் மேடம். சரி சார். எப்பயாவது வந்து இந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டில் சொல்லிடுவாங்களே எப்போவுமே வந்து இந்த சாப்பாடு வேணும் அந்த சாப்பாடு வேணும், இல்லை நீங்களே வந்து எப்போவுமே பொதுவாக சைவத்துக்குனா இந்த உணவு? அதாவது காமனாக சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் காமன். அதுக்கு அடுத்து எந்த ஐட்டம் வேணுமாலும் அவங்க சொல்லிடுவாங்க, இந்த ஐட்டம் வேணும் சாருக்கு, இந்த ஐட்டம் பண்ணி கொடுத்துருங்க, ஒரு பிரியாணி வேணும் இதை பண்ணி கொடுங்கன்ற போல சொல்லிடுவாங்க. நான் அதுக்கு தகுந்த போல பண்ணிடுவேன். 15 வயசுலேருந்து சமைக்கிறேன்னு சொன்னீங்க, எப்போ அந்த சலிப்பு ஏற்பட்டிருக்கா? அதாவது வந்து வேலையே தான் நான் ஆகிட்டு போயிருக்கு, எதுக்கு எப்படி சலிப்புலாம் இல்லை மேடம், அப்படியே போகுது, நல்லபடியாக போகுது. எப்பவுமே பிடிச்சி தான் சமைப்பீங்க? ஆமாம் மேடம். சரி. இப்போ நீங்கள் வெளிநாடுகளுக்குலாம் போகிறேன்னு சொன்னீங்க, அப்போ வந்து காய்கறி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. ஆனால் இங்கே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மசாலாவும் நீங்களே அரைக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், மசாலா நானே ரெடி பண்ணிக்குவேன் எல்லாமே.
எப்படி அது ஆனால் இதுக்கே நேரம் இருக்காது, எப்படி மசாலாவும் சரி? அதாவது வந்து எனக்கு அதாவது ஃப்ரீ டைமில் மசாலா ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ ஈவினிங் டைமில் சில டைமில் நைட் ஷூட்டிங் இருக்காது, அந்த டைமில் அந்த டைம் ஒதுக்கி அதை மசாலா டைம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். சரி சரி. இப்போ இங்கே சென்னை பக்கத்துலேயே இருக்குன்னா இங்கேயே சமைச்சு நம்ம கொடுத்துருவோம். ஆமாம் மேடம். ஆனால் தமிழ்நாட்டிலே மதுரை திருநெல்வேலிலாம் போனால் அங்கே போனால் அதுக்கு ஒரு டீம். நான் வந்து சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறேன், அதாவது வந்து இங்கேயே தான் நான் ஸ்டாண்டர்டாக இருக்கேன். இப்போ மதுரை போனால் அதுக்கு ஒரு டீம் இருக்குது. நம்ம மெஸ்லேயே நிறைய மாஸ்டருங்க இருக்காங்க வெளியில், அவங்க போவாங்க. சமையல்லையே எது ரொம்ப கஷ்டம்? இப்போ வந்து மதிய உணவில் வந்து இது சமைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பார்த்து தான் சமைக்கணும் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? அதான் வந்து சமையலில் கஷ்டன்றது ஒன்றும் இல்லை மேடம். அதை பொறுப்பாக கரெக்டாக வேலை செஞ்சால் எதுவுமே கஷ்டம் இல்லை. எனக்கு எதுவும் கஷ்டமாக தெரியாது மேடம். இது ரொம்ப நேரம் எடுக்கணும், இந்த ஒரு சமையல் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும், பார்த்து செய்யணும், இதை பக்குவமாக செய்யணும் அப்படின்னா எந்த சமையல்? இப்போ நான்வெஜ் செய்யும்போது பக்குவமாக செய்யணும். அதை வெஜிடேரியன் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை பக்குவமாக சுத்தமாக கழுவி அதை கரெக்டாக செய்யணும். அதுக்கு டைம் ஆகும். இப்போ நான்வெஜ் வந்தால் அதை சுத்தமாக கழுவி அதை என்ன தேவையோ அதை போட்டு மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு எல்லாமே ரெடி பண்ணி இதை பண்ணி கொடுக்கணும். அதனால் நான்வெஜ் செய்யும்போது கொஞ்சம் பொறுப்பாக கரெக்டாக செய்யணும். சரி, ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அசை மலர் மன்னன். சரி சரி. ஆர்கேஎம்எஸ் பற்றி சொல்லுங்கள் சார். எப்படி அப்படியே பரபரப்பாக சமைச்சிக்கிட்டே இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் நெருங்கிட்டு இருக்கு. நம்ம ஆரம்பத்துலேருந்து சினிமா துறைகளுக்கான சீரியல் அல்லது ஷூட்டிங் அந்த மாதிரி மட்டும்தான் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அது நல்லாவே போய்ட்டு ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் தொய்வு இல்லாமல் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் போயிட்டுருக்கு. ரெண்டாவது திரைப்படத்துறையில் உள்ள தேவைகளை உணர்ந்து நாங்கள் செஞ்சு கொடுப்போம். சரி சரி. இத்தனை பேரை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கல்ல சார், இத்தனை பேர் வந்து சமைக்க வைக்கிறீங்க, எல்லாமே கரெக்டாக போகுது. இப்போ பொதுவாகவே தமிழ்நாடு முழுக்க ஷூட்டிங் நடக்கும். ஒரு இடத்துல குறைஞ்சபட்சம் 15லேருந்து 20 பேர் இருப்பாங்க. அது இல்லாமல் இங்கேயே ஒரு 20 பேர் இருப்பாங்க. இது இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு 3-4 இடத்துல போயிட்டுருக்கு. அதெல்லாம் அவுட்டோர். இங்கே வந்து ஒரு 20 பேர் கிட்டத்தட்ட இருப்பாங்க. இதில் இன்டோர் வந்து ரெகுலராக வேலை நடந்துகிட்டே இருக்கும். அவுட்டோர் வந்து குறிப்பிட்ட நாள் நடக்கும். அதோட பேக்கப் ஆகி சென்னைக்கு வந்துடுவாங்க. சரி சரி. இப்போ நம்ம ஊர்க்காரங்களுக்குலாம் இந்த இட்லி சாம்பார் அதெல்லாம் ஓகே சார். இப்போ வெளியாளுங்க வராங்க, வெளிநாட்டிலேருந்துலாம் வராங்க. வெளிநாட்டிலேருந்து வராங்க. இன்றைக்கி கூட விஜய் சார் படம், அது வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. 20 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன வேணும்னு அவங்களுக்கு ஒரு சீப் இருப்பாங்க. அந்த மேலாளர்கிட்ட கேட்டு நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். அவங்களுக்கு அப்போ எப்படி சார் தனியாக மாஸ்டர் வருவாங்களா, இல்லை இவங்களுக்கு எல்லாமே செய்யறது? இல்லை நாங்களே செய்வோம். நீங்களே செய்வீங்க? வெளிநாட்டு உணவு நீங்களே தான்? ஆமாம். வெளிநாட்டு உணவுன்னு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு ஒன்று கிடையாது. ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, நம்ம இந்தியன் சிக்கன்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக, காரம் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுப்போம். அது ரெகுலராக அந்த ஷூட்டிங்கில் ஃபாரினர் வரும்போது அவங்களுக்கு தனி. அதே மாதிரி வெளி மாநிலத்தவர்கள் வருவாங்க. அவங்களுக்கும் தெலுங்குக்காரங்க, ஹிந்திக்காரங்க அல்லது கன்னடக்காரங்க அல்லது மலையாளம் இந்த மொழியில் உள்ளவங்க வந்தாங்க. அவங்களுக்கு தேவையானதை நாங்கள் கரெக்டாக என்னென்ன சாப்பிடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அல்லது சீப்பு சொல்லுவாங்க. சொல்கிறதும் கேட்டுக்கிறது, நம்ம செய்து கொடுக்குறதும் கொடுத்து அதை சரி பண்ணிடுவோம். எந்த ப்ராப்ளமும் வராது. எப்பயாவது தெரியாத உணவெல்லாம் கேட்டிருக்காங்களா சார்? இது வந்து இவங்களுக்கு சமைக்க அது மாதிரிலாம் இது வரைக்கும் இல்லை. கிரிட்டிக்கலாக கேட்டால் கூட நான் அதை வந்து இப்போ தான் யூடியூப்பில் எல்லாம் வருது, அதை பார்த்து செஞ்சு கொடுத்துருவோம். ஆமாம். அது நம்ம ஆர்டர் எடுப்பீங்க சார்? ஆர்டர் வந்து முதல் நாள் நைட்டு சொல்லுவாங்க, நாளைக்கு ஷூட்டிங் வந்து இவ்வளோ பேர் வராங்க. அதை நாங்கள் இன்றைக்கி வந்து விஜய் சார் படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி இரவு வரைக்கும் போகுது. அப்போ அந்த இரவு வரைக்கும் 300 பேர் 400 பேர் போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் ஒவ்வொரு ஷூட்டிங் ஒவ்வொரு படத்துக்கும் தனித்தனியாக சொல்லுவாங்க எவ்வளோ பேருன்னு, அதை சரி பண்ணிக்கணும். சரி சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க முன்னாடி நாள் நைட்டு தான் வந்து எங்களுக்கு ஆர்டரே வரும். ஆமாம். அப்போ எப்படி சார் காய்கறியெல்லாம் போய் வாங்குவீங்க? விடிய காலம்பரை ஒரு 3 மணிக்குலேருந்து எங்கள் வேலை, சமையல் வேலை வந்து 2-2:30 ஆரம்பிச்சிருவோம். 3 மணிலேருந்து இந்த கடைக்கு போகிறவங்களுடைய வேலை ஆரம்பிச்சிடும். 6-6:30 மணிக்கெலாம் காய்கறி வந்துடும். அதை வந்து உடனடியாக அந்த காய்கறி வர்றதுக்குள்ளே நாங்கள் இங்கே காலை டிஃபன் முடித்து வெளியே போயிடும். அப்போ பிளேஸ் வந்து காலியாக இருக்கும். காய்கறி வந்து கொட்டின உடனே ஒரு 10 நிமிஷத்தில் வெட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. வெட்ட ஆரம்பிச்சுன்னா அது ஒரு 8 மணி வரைக்கும். அந்த 8 மணிக்கு மதிய சமையல் ஆரம்பிப்பாங்க.
ஆரம்பித்து முடித்தாங்கன்னா கரெக்டாக ஒரு 10:30 மணி வரைக்கும் போகும், 10 மணி வரைக்கும் போகும். அந்த 10 மணிலேருந்து வெளியே போகிற டைம் வரைக்கும் நான்வெஜ் செய்வாங்க. சரி சார், நீங்கள் இந்த நிர்வாகத்தில் எத்தனை வருடங்களாக இருக்கீங்க சார்? நான் ஒரு 25 வருஷமாக 23 வருஷமாக இருக்கேன். சரி சார், இது வரைக்கும் ஆர்கேஎம்எஸ்க்கு வந்து பெரிய ஆர்டர் அப்படின்னா எந்த ஆர்டர் சொல்லுவீங்க? பெரிய அண்ணா சினிமா 100 ப்ரோக்ராம் செஞ்சோம். அது வந்து விடிய விடிய ஓய்வே இல்லை, அதான் நான் ஸ்டாப்பிங்காக. அந்த நேரத்தில் அடுப்பு பற்ற வச்சா அணையா அடுப்பு, அதுக்கு பேர். அடுப்பு வந்து ஆஃப் பண்ணவே மாட்டோம், தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ வந்து இந்த இடம் இல்லை, இன்னொரு இடத்துல இருந்து செஞ்சோம். இப்போ வந்து இது வந்து சொந்தமான பில்டிங். அது வந்து வடபழனியில் இருந்தோம், அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கிறோம். அங்கே இருக்கும்போது அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்குறோம். பொதுவாகவே சங்கர் சார் படம் நான் ஷாப்பிங்காக போகும், நிறைய கூட்டமும் இருக்கும், நான் ஷாப்பிங்காக போகும். சரி, அப்போ வந்து சமைச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க, ஓய்வே இல்லை? ஓய்வே இருக்காது. சரி, 4 வேளையும் காலை மதியம் மாலை இரவு அப்படி போயிட்டே இருக்கும். அதில் எந்த விதமான ஸ்டாப்பிங்கும் இருக்காது, நான் ஸ்டாப்பிங்காக போயிட்டுருக்கோம். இப்போ வந்து சைவமும் சமைக்கிறீங்க, அசைவமும் சமைக்கிறீங்கல்ல சார், எது வந்து ரொம்ப விலை உயர்ந்த சமையல் அப்படின்னு சொல்வீங்க? எது வந்து ரொம்ப செலவாகும்? செலவு வந்து எல்லாமே இன்றைக்கி விற்கிற காய்கறி விலையில் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான், பெரிய அளவில் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. பெரிய அளவில் வித்தியாசம் சொல்ல முடியாது. ஏன்னா ரேட்டு வந்து நாங்கள் நான்வெஜ்ஜுக்கு தனியாக ரேட்டு போடுவோம், சாப்பாடு தனியாக ரேட்டு போடுவோம். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷூட்டிங்கில் முதல்ல வந்து அக்ரிமெண்ட் போடும்போதே நாங்கள் பேசிடுவோம், என்னென்ன இது ரேட்டு, எங்கள் ரேட்டு. அதுமாரி அவங்களும் கரெக்ட் பண்ணுவாங்க. அதை அதான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து அதெல்லாம் சரி பண்ணி தருவாங்க. சரி சரி, இப்போ ஷூட்டிங்கை தாண்டி வேறு யாருக்கெல்லாம் சார் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க உணவெல்லாம்? யூனியன் தாண்டி பெரும்பாலும் யாருக்கும் செய்ய நேரம் இருக்காது. பெரிய திருமண ஃபங்க்ஷனாக இருந்தால், திருமணம் அல்லது மஞ்சள் நீராட்டு விழா, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே, 100 பேர் 200 பேர்லாம் அது சிரமமாக இருக்கும். 500 பேர் மேலேன்னும் போது அதுக்கு தனியாக செப்பரேட்டாக நாங்கள் ஒரு குரூப்பை உருவாக்கிடுவோம். அங்கே ஸ்பாட்டில் போய் செய்வோம் அல்லது இங்கேயும் செய்வோம். அதனால் அது ஒன்றும் இப்போ மற்ற வேலைகளை பாதிக்காது. ஆமாம், ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க, நன்றி சார். என் பேர் இளையராஜா மேடம். சரி சார், இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க சார்? 20 வருஷமாக இருக்கேன் மேடம். நான் உங்களுடைய வேலை என்ன சார்? இது என்னென்னா, இவர் வந்து மெஸ்ஸு ஓனரு, நாங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு சப்ளை பண்ணுவோம் ஷூட்டிங்கில். இப்போ ஒரு 300 பேருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஒரு ஆட் ஃபிலிம் ஷூட்டிங்க்கு. இது 300 பேர் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே செட்டப்லாம் பிரித்து எல்லாத்துக்கும் நாங்கள் சப்ளை பண்ணுவோம் மேடம். எங்களோட ஒர்க்கு அதுதான் மேடம். சரி சார், அப்போ நீங்கள் தான் எப்போவுமே வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, ஏன்னா எல்லாம் எப்போவுமே ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒன்று சப்ளை பண்ணிட்டு தான். காலையில் 4:30 மணிக்கெலாம் வந்துடுவோம் மேடம் மெஸ்ஸுக்கு வந்துட்டு இங்கே இருக்க டிஃபன் கொடுப்பாங்க, இட்லி பொங்கல் வடை பூரி அது மாதிரி டிஃபன்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ தூரமாக இருந்தாலும் 20 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தனித்தனியாக செட்டப்லாம் பிரித்து நாங்கள் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுவோம். ஒரு ஆட் ஃபிலிம் ஷூட்டுன்னு சொல்கிறீங்கல்ல, அதில் வந்து எத்தனை டீம் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் எப்படி பிரித்து கொடுப்பீங்க? அதான் இருக்குது மேடம், டைரக்டர், கிளைண்ட்ஸு அவங்க இருப்பாங்க மேடம், மாடல்ஸு, ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, நம்ம டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, கேமரா எல்லாருமே டோட்டல் டெக்னீஷியன் அவங்களுக்கு நாங்கள் சர்வ் பண்ணுவோம் மேடம். இப்போ சின்ன யூனிட்னா ஓகே, டக்கு டக்குன்னு பிரிச்சிடலாம். ஆனால் இப்போ 1000-2000 பேர் இருக்காங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரினா எப்படி பிரிப்பீங்க? மேடம் அதெல்லாம் பிரிச்சிடலாம், அதுக்கு தான் ஆள் வரும், 30-20-30 பேர் ப்ரொடக்ஷனில் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செட்டப் பிரித்து கொடுத்துருவோம் மேடம். சாப்பாடு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெரிய காட்டுக்குள்ளே மலை மேலே ஷூட்டிங் நடந்தாலும் நாங்கள் அங்கே போய் சப்ளை பண்ணி தான் ஆகணும். வெளியூர் ஷூட்டிங்லாம் போனோன்னா ஃபாரஸ்ட்டு ஹீல்ஸ்லாம் நடக்கும், அங்கெல்லாம் நடந்து தான் போக முடியும். ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூக்கிட்டு தான் போகணும். அதே மாதிரி நாங்கள் ஒரு 10-20 பேர் ப்ரொடக்ஷன் தூக்கி கஷ்டப்பட்டு தலைமையில் சாப்பாடெலாம் வச்சு தூக்கிட்டு போய் சப்ளை பண்ணியிருக்கோம் மேடம். ஃபால்ஸு, ஹீல்ஸு, அது இல்லாமல் மலை, இமயமலை, காஷ்மீர் அங்கெல்லாம் ஷூட்டிங் போனாலும் கஷ்டம். எங்கள் வேலை அப்படி தான் மேடம். காலையில் நாங்கள் 4:30 மணிக்கு இங்கே வந்தோம்னா ஈவினிங் ஷூட்டிங் 6 மணிக்கு பார்க்க போகிற வரைக்கும் எங்களுக்கு ஒர்க் இருக்கும் மேடம். ஆனால் எப்படி மலையிலலாம் ஷூட்டிங் வச்சாங்கன்னா எப்படி சார் எடுத்துகிட்டு போவீங்க? அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், ஏன்னா ஒரு 1000-2000 பேருக்கு சாப்பாடு போது மேலே, எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? இல்லை மேடம், அதுதானே எங்கள் ஒர்க்கு. நாங்கள் கொண்டு போய் சப்ளை பண்ணி ஆகணும், அவங்க சாப்பிடணும்ல, அவங்க ஷூட்டிங் பண்ணணும்ல, அதுக்காக நாங்கள் போய் கம்பல்சரி அதை எடுத்துகிட்டு போய் சப்ளை பண்ணி தான் அவங்களை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இது பண்ண முடியாது. அவுடோர் ஷூட்டிங்லாம் போயாச்சுன்னா 3 மணிக்கெலாம் ஏஞ்சிடணும். 3 மணிக்கு ஏஞ்சி நைட்டு சாப்பாடு எல்லா ரூம்லையும் வைப்போம் மேடம். அந்த கேரியெல்லாம் கலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு டீ காப்பி கொடுத்து அவங்கள எழுப்பி விடுவோம். எழுப்பி விட்டுட்டு திருப்பி நாங்கள் டிஃபனை கட்டிக்கிட்டு போய் டிஃபனு, சாப்பாடு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுப்போம். சரி சரி, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் வந்து 1 மணிக்கு வந்து லஞ்ச் டைம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு இங்கே வரணும், எத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும்? நாங்கள் இங்கே வந்து 10 மணிக்கு வரணும் மேடம். மெஸ்ஸுக்கு 10 மணிக்கு வரணும் மதியான சாப்பாட்டுக்கு. அங்கே 12:30க்கெலாம் லொக்கேஷனில் இருக்கணும். 1 மணிக்கு ஷார்ப்பாக பிரேக் விட்டுருவாங்க. அந்த ½ அன் ஹவரில் நாங்கள் செட்டப் எல்லாம் பிரித்து சேர், டேபிள், தண்ணி எல்லாம் வச்சு சப்ளை பண்ணுவோம்.
இப்போ எப்பயாவது லேட் ஆயிருக்கா உங்களால இல்லை டிராஃபிக்னால நம்மளால எதுவும் சொல்ல முடியும்? நாள் லேட் ஆகும், திடீர்னு இங்கே கூட திடீர்னு சிலிண்டர் காலியாயிரும், இது என்வி வராமல் இருக்கும், அது மாதிரி லேட் ஆகும். அப்போ லேட்டாக போய் தான் அவங்ககிட்ட நாங்கள் சொல்லணும். சொன்னால் புரிஞ்சுப்பாங்களா சார் அவங்க? சொல்லணும் மேடம், புரிஞ்சுப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ½ hour லேட்டாக பிரேக் விடுவாங்க, சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா மெட்ராஸ் சிட்டி வந்து இப்போ முன்ன மாதிரி கிடையாது. இப்போ மெட்ரோ ட்ரெயின் போகிறனால ஏகப்பட்ட டிராஃபிக். நீங்கள் இங்கேருந்து உதயம் தேட்டர் போகிறதுக்கே ½ hour ஆகிடும் இந்த டிராஃபிக்கில். இங்கேனா நம்ம வண்டியை வச்சு போயிடுவோம், வெளியூருக்குலாம் போகிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க சார்? வண்டி கொடுப்பாங்க அங்கேயும், அங்கே எந்த ஊர் போனாலும் அங்கே லோக்கலில் ஒரு வண்டி கொடுத்துருவாங்க. அப்போயே ஆனால் கரெக்டாக போயிடுவீங்க நீங்கள். சரி, ஓகே, ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டம் மேடம். 3:30 மணிக்கு ஏந்திச்சு எல்லா ரூமில் போய் கேரியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க டீ காஃபி கொடுத்து எழுப்பி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் மேடம். அப்படியே பழகிடுச்சு. ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. உங்களுக்கு என்னுடைய உழைப்பாளர் நாள் நல்வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. உழைப்பாளர் நாள் சிறப்பு நிகழ்ச்சிக்காக இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கேஎம்எஸ் அவர்களுடைய உரிமையாளர் கண்ணன் அவர்கள் தான் இருக்காங்க. வாங்க அவர்கிட்ட அவரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், ஆர்கேஎம்எஸ் நாங்கள் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், அப்படியே பரபரப்பாக வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. நீங்களும் வந்து அவங்க கூடயே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. எப்படி முதல்ல ஆர்கேஎம்எஸ் உருவாச்சு? ஆர்கேஎம்எஸ் வந்து 1995 உருவாச்சு. ஃபஸ்ட்டு ஆர்கேஎஸ் செரமணி சார் படம், ராஜாவின் ஒரு படம், அதிலேருந்து நான் 95 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 2024 வரை போயிட்டுருக்கேன். முதல்ல வந்து ஒரு சின்ன மெஸ்ஸை தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ வந்து 2000-3000 பேருக்கு வந்து உணவு வந்து பரிமாறிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு வந்து பெரிய ஆர்டர் அப்படின்னா எந்த ஆர்டரை சொல்வீங்க? சூர்யா மூவிஸில் வந்து நட்புக்காகன்ற படம், சூர்யா மூவிஸ் நட்புக்காக படம். அது வந்து பெரிய படம், கேஎஸ் ரவிக்குமார் சார் டைரக்ஷனு. அது ஒரு பெரிய படம். அதில் இருந்து ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த இந்தியன் சூர்யா மூவிஸில் வந்து கிட்டத்தட்ட 20 படம் எடுத்துருக்காங்க. 20 படமும் நம்ம மெஸ் தான். காதலர் தினம், காதல், எல்லா படமும் எல்லாமே பெரிய படங்கள் தான் சூர்யா மூவிஸ் எடுத்தது. இப்போ இங்கே சென்னையில் ஏதாவது படம் நடக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் சமைச்சு கொடுத்துறீங்க. ஆனால் வெளியூரில் படம்லாம் எடுக்கும் போது என்ன பண்ணுவீங்க? வெளியூரில் அவங்க தனியாக எங்களுக்கு யூனிட் வண்டி கொடுப்பாங்க. அந்த யூனிட் வண்டியில் நாங்கள் எங்களுடைய எல்லா திங்ஸும் ஏற்றிட்டு அந்த ஊருக்கு போயிடுவோம். தமிழ்நாடு ஃபுல்லாக போவோம், இந்தியா ஃபுல்லாக போயிருக்கோம், ஃபாரின் போயிருக்கோம், தாய்லாந்து, ரஷ்யா, லண்டன், அது மாதிரி அங்கேயும் போய் சமைச்சு கொடுத்துட்டு வந்துருக்கோம். சரி சார், அப்படி வெளியூரில் வேலையெல்லாம் பார்க்கும்போது இங்கேயும் ஒரே நேரத்தில் அங்கேயும் ஒரே நேரத்தில் என்ன நடந்திருக்கா? ஆமாம், இங்கே கம்பல்சரியாக வந்து எப்போவுமே வந்து ஒரு 4 படம் 5 படம் நடக்கும். அப்புறம் பாண்டிச்சேரியில் நடக்கும், பாண்டிச்சேரியில் இப்போ ஒரு படம் நடந்துகிட்ருக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 4-5 படம் நடக்கும், இங்கே ஒரு 4-5 படம் நடந்துகிட்ருக்கு. இப்போ மொத்தமாக உங்ககிட்ட எத்தனை டீம் இருக்காங்க சார்? என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க. 60 பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க. சரி, எப்படி நீங்கள் எல்லாரையுமே வந்து மேனேஜ் பண்ணுவீங்க? எப்படி வந்து அந்த ஒர்க்கெல்லாம் பிரித்து கொடுப்பீங்க? இல்லை, நாங்கள் வந்து இப்போ அவுடோர் போகிறோம்னா நாங்கள் வெளியூரில் வந்து ஒரு அந்த ஷெட்யூல் ஒரு மேனேஜர் அனுப்பிச்சிடுவோம். இங்கே ஒரு மேனேஜர் இருக்கார். ஒவ்வொரு குரூப்பும் ஒரு மேனேஜர் போட்டுருவோம். அந்த மேனேஜரை அவங்க கோஆர்டினேட் பண்ணிப்பாங்க. சரி சார், இது வரைக்கும் உங்களுக்கு வந்ததுலேயே பெரிய ஆர்டர் அப்படின்னா எந்த ஆர்டரை சொல்வீங்க சார்? இப்போ பெரிய ஆர்டர்னு பார்த்தா ப்ரொடியூசர் கவுன்சில் சினிமானூர்னு சினிமா ஆரம்பித்து 100வது வருஷம் பண்ணாங்க. அவர் பிரசிடென்ட் வந்தார், சிஎம் வந்தாங்க. கிட்டத்தட்ட 5 நாள் நடந்தது அந்த ஃபங்க்ஷன். ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு ஃபுட்டு கொடுத்தோம். அதுதான் பெருசு. அதுக்கப்புறம் பார்த்தா சங்கர் சார் படம் ஒரு 2-3 ஷெட்யூல் வந்து நாங்கள் பெரிய ஒரு 2000 பேர் 3000 பேர் அப்படியெல்லாம் வந்து இப்போ 2.0க்கெல்லாம் வந்து ஒரு 4 நாள் பெரிய க்ரௌடு 3000 பேர் 2500 பேர் அது மாதிரிலாம் கொடுத்துருவோம். சரி, இப்போ நானே வந்து காலையிலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். நீங்களும் எல்லாரும் கூடயும் சேர்ந்து வேலை செய்கிறீங்க. எப்போவுமே வந்து அந்த ஓனர் அப்படின்னா வந்து யார் கூடயும் வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க தனியாக தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி சரி எல்லாரும் கூடயும் சேர்ந்து வேலை செய்கிறீங்க? நான் வந்து ஒரு 27 வருஷமாக அந்த 29 வருஷம் இந்த மெஸ்ஸு நடத்திட்டுருக்கேன். அது மூல காரணமே இதுதான். தொழிலாளியோட தொழிலாளியாக இருந்த வேலை செஞ்சால் தான் வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். நம்ம முதலாளின்னு தனியாக தொழிலாளி தனினா இந்த வேலை செய்ய முடியாது. முதலாளி தொழிலாளியோடு சேர்ந்து வேலை செய்யணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த 29 வருஷம் நான் இங்கே இருக்கிறேன்னா அதுதான் காரணம். சரி சார், கிட்டத்தட்ட 25 வருஷமாக இங்கே இருக்கீங்க, இந்த ஃபீல்டில் இருக்கீங்கல்ல சார். எப்பயாவது வந்து நிறைய ஆர்டர் ஒரே நேரத்துலலாம் வந்திருக்கா? அப்படி வந்தால் என்ன பண்ணுவீங்க? இல்லை, ஆளுங்க இங்கே ஒரு 60 பேர் இருக்காங்க. எங்களுக்கு பிஃபோராக சொல்லிவிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆளுங்களை வந்து நான் கூட்டுவோம். எல்லாம் யூனியன் மெம்பர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. எங்களுக்கு நலபாக யூனியன்ட்டு தனியாக யூனியன் இருக்குது. அந்த மெம்பர்ஸ் தான் இங்கே நம்மள்ட்ட ஒர்க் பண்ணுறாங்க. எங்களுக்கு பிஃபோராக இது ஷூட்டிங் இருக்குன்னா சொல்லுவாங்க, நாங்கள் அவங்கள கூப்பிட்டுப்போம். எப்போவுமே ஒரு 20 பேர் 25 பேர் இங்கே மெஸ்ஸில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. வெளியே ஒரு யூனிட் ஒரு 4-5 யூனிட் வெளியே போயிட்டுருக்கோம். சார், இப்போ ஆர்கேஎம்எஸ்க்குன்னு ஏதாவது விருதுகள்லாம் கிடச்சிருக்கா? இல்லை வந்து யாராவது அங்கீகாரம், பாராட்டுகள், அதை பற்றிலாம் சொல்ல முடியுமா? விருதுகள்லாம் கிடையாது. விருதுகள் என்ன, சாப்பிட்டுட்டு நான் இப்போ ரஜினி சார் பெரிய ஹீரோக்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்கிறது தான் விருது நமக்கு. ஏன்னா எங்கள் வந்து நாங்களாம் வந்து திரைக்கு பின்னால்லாம் எங்கள் நிறைய டெக்னீஷியனுக்கு அந்த அங்கீகாரம் கிடையாது. அதனால் அந்த திரைக்கு முன்னாடி உள்ளவங்களை கூப்பிட்டு கௌரவிப்பாங்க. எங்கள் வந்து நாங்கள் திரைக்கு பின்னாடி இருக்கனால எங்களெல்லாம் அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க. சாப்பிடும்போது எங்களை பற்றி பேசுவாங்க. அது நல்லா இருக்கும்போது எங்களை கூப்பிட்டு வந்து பாராட்டுவார். ரஜினி சார்லாம் அந்த மாதிரி ஏதாவது நான் பொருள் சாப்பிட்டு
நல்லா இருக்குன்னா கண்ணன்ட்ட சொல்லுங்கள், நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கூப்பிட்டு சொல்லுங்கள். அதுதான் நமக்கு விருது மாதிரி. சரி சார், இன்னைக்கு உழைப்பாளர்கள் நாள் சார். இந்த நாள் அதுவும் உழைப்பாளிகளுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? உழைப்பாளிக்கு என்ன உழைப்பு தான் உயர்வு. இப்போ நான் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன படம் சித்தி சீரியல்னு ஒன்று அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த சீரியலில் தான் மெஸ் வைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 29 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன். எனக்கு முன்னாடி இருந்தவங்களும் இப்போ இல்லை, என் கூட ஆரம்பித்தவங்களும் இப்போ இல்லை. என்ன அதை மாதிரி இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 29 வருஷமாக இந்த இடத்துல இருக்கேன்னா உழைப்பு ஒன்று தான். உழைப்பு தான் உயர்வு. ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க சார். அப்படியே வந்து கேமராவை பார்த்து அப்படியே மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்குமே உழைப்பாளர்கள் நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட முடியுமா? மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய உழைப்பாளர்கள் நாள் சிறப்பு நிகழ்ச்சிக்காக நம்ம எங்க வந்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கேஎம்எஸ்க்கு தான் வந்திருந்தோம். இங்க அவங்க கூட சேர்ந்து நம்மளுமே பரபரப்பாக வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். அதையும் தாண்டி மற்ற உழைப்பாளர்கள் கிட்ட அவங்களுடைய அனுபவங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உழைப்பாளர்கள் நாள் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.